ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எங்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் அண்ட் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. காமனாக வீடியோ போட்டால் எல்லாருமே அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின், உங்கள் சேனலில் டிஆர்பியில் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் வீடியோ போடுவீங்களா? யூஜிடிஆர்பி செட் எக்ஸாம்ஸ், ஏஎஸ்ஐ எக்ஸாமுக்கெலாம் எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து அப்கமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பிஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எப்போ தள்ளி போகும் அப்படின்னா, எஸ்ஜிடி எக்ஸாம், டிஎன் செட் எல்லாம் வந்து இன்னும் போஸ்ட்போன் ஆகுது. அப்படிங்கும்போது பிஜிடிஆர்பி தள்ளி போகும். அடுத்தது, இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பிஜிடிஆர்பி கம்ப்ளீட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். உங்களோட டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி பாதி முடிஞ்சிருச்சு. நான் இப்போ புதுசாக படிக்க ஆரம்பித்தா எப்படி கம்பைன் ஆகிறது? ஆக்சுவலாக நம்ம வந்து பேட்ச் 1 பேட்ச் 2ன்னு பிரிச்சிட்டோம். பேட்ச் 1 தான் 3rd யூனிட் படிச்சுட்ருக்காங்க. பேட்ச் 2 வந்து இப்போ தான் ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 to 8 டெஸ்ட் போயிருக்கு. நீங்கள் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஆல்ரெடி நம்ம சேனலில் 7 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்தது, உங்களோட டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது? நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக கொஸ்டின்ஸ் அண்டு சிலபஸ்ஸு, அது போக ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே அந்த குரூப்ஸில் தான் அனுப்புவோம். டெய்லி கொஸ்டினும் அந்த குரூப்பில் தான் வரும். நீங்கள் அதுக்கு தனியாலாம் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து என்னோடய நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் நான் தமிழில் பண்ணுவேன். அடுத்தது, ஏதாவது கோச்சிங் சென்டரோட நோட்ஸ் எது பெட்டராக இருக்கும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சாரி, நான் பர்சனலாக எந்த கோச்சிங் சென்டரோட நோட்ஸும் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் பெருசாக ஐடியா கிடையாது. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஓகே, என்ன நோட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம்? நோட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். எந்தெந்த யூனிட்டுக்கு எந்தெந்த ஆத்தரோட புக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலான்ட்டு. அந்த புக்ஸில் எனக்கு கிடைச்ச புக்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஐடியா. அண்ட் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஒரிஜினல் புக்ஸில் அந்த கான்செப்டோட டெஃபினிஷன் படிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸை போட்டு பார்த்தாலே போதும். ரொம்பலாம் மெனக்கிட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு, நீங்களே ஒரு ஓன் நோட்ஸ் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி எங்களுக்கு எழுதி கொடுங்க. அது காஸ்ட்டாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், காஸ்ட் கொடுத்து கூட வாங்கிக்கிறோம் அப்படி கேட்டிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு அதுக்கான டைம் கொஞ்சம் வேணும். ஒன்ஸ் ரெடி ஆச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஜிடிஆர்பி கேஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ எக்ஸாமுக்காக அதுக்கு படிக்கலாமா, பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஜிடிஆர்பி ஆல்ரெடி படித்தது. ஒருவேளை கேஸ் போட்டவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி எக்ஸாம்னு ஒன்று வருது அப்படின்னா கூட அவங்க எகெயின் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ஹால் அலாட் பண்ணி அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் யூஜிடிஆர்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம் வருமா வராதான்னு தெரியாமே அடுத்த எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்கிறது அவ்வளோ கரெக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் வேயாக இருக்கும். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் பிஜிடிஆர்பிலையாவது நீங்கள் ஹை மார்க் வாங்கலாம். இல்லைனா ரெண்டுமே இல்லைங்கிற சிச்சுவேஷன் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, இந்த 1 வீக்காக இல்லை, டிலே ஆகுது. ஆமாங்க, எனக்கு ஜூலையில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்குது. நான் அதை வந்து பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன். குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஜூலை வரைக்கும் மட்டும் எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் டெஸ்ட் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜூலை எண்டுக்கு மேலே உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் எப்பயும் போல். நோ இஷ்யூஸ். ஜூலை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். எல்லாமே ப்ராப்பராக போகும். இப்போது டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். கிளாஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? ஃபீஸ் வாங்கலைங்க, ஃப்ரீ கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி கிளாஸ். ஓகே, நான் அதை வந்து அப்கமிங்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் அது கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹவுஸ் ஒய்ஃப் படிக்க டிப்ஸ் கொடுங்க. அது உங்களோட ஒர்க் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து டைம் அலாட் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பட் மேஜரான டவுட்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற டவுட்ஸ் தான் நான் இப்போ எழுதி வச்சுருந்தேன், அதனால் அதை பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.